தக்காளி நெருப்பு விலை என்ன, தக்காளி வாங்கவே இல்லை. 1/4 கிலோவே 200 ரூபா விற்கிறான், 200 ரூபா 250 ரூபா விற்கிறான். முள்ளங்கி வந்து 300 ரூபா கிலோ. முருங்கைக்காய் 600 ரூபா. கத்தரி இவ்வளவு தான் வரும். சந்தோஷமா இருக்கு. என்ன ஜனம் சொந்தக்காரர் அங்க வந்து காசு பணத்தை அவ்வளோக்கெல்லாம் வர சந்தோஷம். தக்காளி பழம் 100 ரூபா வித்தா பழம் 100 ரூபா. கத்தரிக்காய் 100 150 ரூபா வித்தது. இன்றைக்கு 600 ரூபா. இன்றைக்கு கொஞ்சம் அடுத்த கிலோ 500. அது போல 200 ரூபா. ஒவ்வொரு நாளும் விலை வித்தியாசப்படுது. ஒவ்வொரு நாளும் 50 ரூபா 100 ரூபான்னு ஓடி கொண்டாந்து வருது வழியே 500. ஆனா பாவக்காய் என்ன இல்லை, 70 ரூபா கம்மி இல்லை. சரி சரி 600. கத்தரிக்காய் அவரைக்காய் 600 ரூபா. கத்தரிக்காய் இப்போ ஒரு 10 நாளா விலை கூடத்தான் போகுது. 300 ரூபா 300. பாருங்க வெள்ளிக்கிழமான சாணத்தை பாருங்க எவ்வளோன்னு சொல்லி. அப்போ நீ கதைங்க வீடியோ கதை நேரப்படி. வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ நினைக்கமெண்டா ஜாழ்ப்பாணத்தில் சின்னவேலி மரக்கறி சந்தையில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 5ஆம் தேதி 6ஆம் மாதம். இன்றைய நாளில் மரக்கறிகள் வந்து வெளியே இருந்தால் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னா சின்னவேலி சிக்னல் சந்தை. பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் தான் நீங்கள் சின்னவேலி சந்தை என்னது. எப்படி போகுது மரக்கறிகள் எப்படி போகுது? மரக்கறிகள் இப்போ ஒரு 10 நாளா விலை கூடத்தான் போகுது. பச்சை மிளகா 400, பைத்தங்காய் 500, கத்தரிக்காய் 500. சின்னவேலி மார்க்கெட்டில் இப்போ மரக்கறிகள் ஒரு 10 நாளா விலை கூடத்தான் போய்க்கின்றிருக்கு. முதல் மாதங்களை விட இந்த மாதம் விலை கூடத்தான். நான் இந்த சின்னவேலி மார்க்கெட்டில் பிராசு பகுதியில் வேலை செய்துருக்குறேன். காலம் அந்த வர நிறுத்து என்னென்ன விளையாட்டு தீர்மானிக்க அப்படியா? மரக்கறிகளை போகிற வியாபாரிகளுக்கு நிறைய எழுதி அதுக்குரிய வரிய வேண்டுறோம் நாங்கள். சரி ஓகே. அதோட பேர் என்ன? என் பேர் சந்திரன். சரி ஓகே. கீழே இந்த பக்கம் இந்த பக்கம் பாக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழைப்பழ சந்தை இருக்குதுனால பழங்கள் வாழைப்பழம் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே மரக்கறி சந்தை வந்து இங்கே மேலே தான் இயங்குது. அப்படியே மேலே போய் வெளியில் நம்ம வந்து கடைக்கு வந்து மரக்கறிலாம் எடுத்துகிட்டு போயினோம். வாழைப்பழம் பழங்கள் எல்லாமே கீழே. அது மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கி மரக்கறி சந்தை மேலே இப்படி இந்த 2 பக்கமுமே மரக்கறி சந்தை இருக்குது. பாருங்க வெள்ளிக்கிழமான சாணத்தை பாருங்க எவ்வளோன்னு சொல்லி. அம்மா வத்தாளங்கிழங்கு ராசவள்ளி கிழங்கு எல்லாமே எடுத்து கொண்டு இருக்கிறா. என்ன இல்லைம்மா ராசவள்ளி கிழங்கு வத்தாளங்க 300 ரூபா 350. தேசிக்காய், இஞ்சி, பிளாக்கொட்டை, மாங்காய் எல்லாமே வந்துருக்கு. அது என்ன முருங்கைக்காய் 600 ரூபா கிலோ. முருங்கைக்காய் 600 ரூபா. மணிஞ்சி என்ன முருங்கைக்காய்? கத்தரிக்காய் 350 400. இவங்க எல்லாருமே நிலத்தில் வச்சுக்கணும். சுழல்கள் வச்சுக்காங்க. சுழல்களை வச்சுக்க மரக்கறிகள் அண்ணன் மரக்கலாங்க 180 ரூபா மரக்கலாங்க. அது மாதிரி முருங்கைக்காய் இப்போ விழா குறைஞ்சிட்டு முருங்கைக்காய். ஆனால் முருங்கைக்காய் அண்ணா முருங்கைக்காய் இப்போ இதில் வந்து 3 வகையாக வச்சுக்கிங்க. என்னென்ன மாதிரி இது என்ன விலை? நம்ம 800 ரூபா. அடுத்த இது 400. இது சரி சரி யூடியூப் பாத்தீங்கன்னா 3 தரத்துல 4 கிலோ வென்றாளுக்கு 800, 10 கிலோ வென்றாளுக்கு 800 சந்தையில அதே சொல்லுங்க. அப்ப நீ கதைங்க வீடியோ கதையில நேரப்படி மறுபடியும் என்ன வேற என்ன விலை? 180. சரி இப்ப பாத்தீங்கன்னா
சரி ₹250 கிலோ. பீட் பார்த்தீங்கன்னா கிலோ ₹250. பீட்ரூட்டு 450 பால் வண்டி பால் வண்டி 350 மற்ற வண்டி 200 முள்ளங்கி முள்ளங்கி வந்து 300 கிலோ முருங்கைக்காய் முருங்கை 600 கத்தரி கத்தரிக்காய் 400 கரிமிளகாய் கறிமிளகாய் 400 தக்காளி 750 தக்காளி விலை ஓடிட்டுறேன். ஓ இந்த 800 இருக்கா 750 பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் 600 பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் 240 உருளைக்கிழங்கு 200 அவரை அவரைக்காய் 600 இது என்ன வேற இது கொத்தவரை எதுனா இல்லை 600 கிலோ. இது பார்த்தீங்கன்னா விலையில் போய் கொண்டு இருக்குது. இனிமே மரக்கறி விலையில் இப்போ எப்படி இருக்கு? மரக்கறி கொஞ்சம் இப்போ அந்த காத்து மழை பெய்த வழியா கொஞ்சம் விலையா இருக்கு சாமி. கொஞ்சம் விலை ஓடிடலாம். தக்காளி பழம் 100 வித்த பழம் இப்போ 100 நல்லா ஓடிட்டு கத்திரிக்காய் 100 150 வித்தது. இன்றைக்கு 600 இன்றைக்கு கொஞ்சம் ரகம் கத்திரிக்காய். சரி சரி பழம் ஏறிடுது விலை. ரைட் ரைட் ரைட். என்ன முடக்க தானோ எவ்வளவு? ₹50. இங்கே ஹீரேல் கருவேப்பிலை பொன்னாங்கானே விலை இல்லையோ? பார்த்தீங்கன்னா இல்லை வகையான விலையில் இப்படி தான் போய் கொண்டு சரி இருக்கு. கருவேப்பிலை அதுமே எவ்வளோ நீங்கள்? சரி இப்போ பார்த்தீங்கன்னா மரக்கறிகளில் கத்தரி பச்சை மிளகாய் வெள்ளிக்கிழமான கோட்டைக்காரங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ₹750. அங்கே இன்னொன்று இருக்குது அது வந்து 500. தக்காளி காய் 500. தம்பி காய் என்ன விலை? 500. தக்காளி காய் 500. வந்து அப்பளம் புளி எல்லாம் குழம்பு வாங்கினாங்கண்ணே. இது பார்த்தீங்கன்னா பிலாப்பழம் ஏமே அப்பளம் 500 ஆகுதுண்ணா. எங்க மீசால் பழமா? மீசாலை சாவச்சேரி மீசாலை. எங்களை மாம்பழங்கள் மாதிரி விளாட் 200 கிலோ. பிலாப்பழம் துண்டு விளாப்பழம் 150. கடலமான் அடுத்த கிலோ 500. அது விளாட் 200. விளாம்பழம் விளாம்பழம் கிலோ 200. பட்டாப்பழம் 150 கிலோ. நாரத்தோட அது 20 ஒரு பழம். ஆப்பிள் 150. ஒரேஞ்ச் ஒரு 100. அன்னாசி 300 கிலோ. எப்படி போகுது நான் பழைய வியாபாரம்? பழையாலம் போய் குறையா தான் போகுது. ஆனால் பரவாயில்ல ஏதோ போகுது. விலையில் அப்படி ஏற்ற மாதிரி இருக்குமா? விலையில் போராக்கம் இல்லை. சரி சரி விலையில் ஃபுல்லாக இறங்கி. ஓகே நன்றி. சரிண்ணா. இப்போ இந்த வகம் பார்த்துட்டேன். மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 வகம் இங்கேயும் இருக்குது, 2 வகம் இருக்குது. எங்கேயாலையும் போய் பார்ப்போம் சொல்லி. ஐயா புள்ளங்க என்ன விலை? புள்ளங்க வந்து ₹250. இது பாருங்க முட்டைகோஸ் தாங்க இங்கே முட்டைகோஸ். அண்ணா முட்டைகோஸ் என்ன விலை? 600. கத்திரிக்காய் கத்திரிக்காய் 450. தக்காளி பழம் தக்காளி பழம் 250. கேரட்டு கரெக்ட் 550. கோவா பூவா 320. கரிமிளகாய் அரைக்கிலோ 450. முருங்கைக்காய் 700. எப்படி நம்ம மரக்கல் விலையில் காட்டலாம் அவங்கள? கோவா 350. ₹600. கோவா 350. கேரட்டு கரெக்ட் 550. பழம் 350. 450. 500 பார்த்தீங்கன்னா மரக்கல் இப்படியே போய் கொண்டு அது என்ன பெரிய வெங்காயம்? உருளைக்கிழங்கு 200. பூசணி பார்த்தீங்கன்னா வாழைக்கறி மாதிரி பார்த்தீங்கன்னா மரக்கறிகள் தான் விலை வரம் போய் கொண்டிருக்கு. வணக்கம் ஐயா. எப்படி மரக்கறி விலையில எப்படி இப்ப சரியான விலையா இருக்குது. வந்துட்டீங்களா மரக்கறிகள்? ஓட்டிக்கிட்டு சரி சரி ஐயா அங்கே அங்கே வந்தீங்க? இத்தாலி இத்தாலி. அப்போ இப்போ வந்துருக்கீங்களா? நான் வந்து இப்போ 2 வருஷம் வெளிநாடு அப்படி இருந்துச்சு.
வெளிநாட்டில் பரவாயில்ல ஆ கொஞ்சம் பிரச்சனை சாமான் சண்டேலால ரைட்டு 2 வருஷமா எவ்வளோ நீங்கள் வந்து விடலாம் 2 வருஷம் வந்து நிமிஷமா அங்கത്തെ வாழ்க்கை இங்கത്തെ வாழ்க்கை எப்படி இருக்கு இங்கത്തെ வாழ்க்கை இங்கே சந்தோஷமா இருக்கு இனம் ஜனம் சொந்தக்காரர் அங்கே வந்து காசு பணத்தை உழைக்கலாம் அவரை சந்தோஷம் சரி சரி அதான் பிரச்சனை ஓகே சரி நன்றி என்ன கத்திரிக்க இல்ல பெரிய கரும்புல சைஸ் பாருங்க முடியும் கரும்புனா எவ்வளவு 500 ஆனா பாவக்காய் என்ன இல்லை 1500 ரூபா பாவக்காய் விலையில இருக்குமாக்கா விலையில வந்து அண்ணே தக்காளி விலை ஓடிட்டேன் பார்த்தீங்கன்னா மரக்கறிகளோட விலை விவரம் நல்ல புடலங்க இருக்காங்க அவ்வளோ புடலங்க என்னென்ன புடலங்க அள்ளி கொண்டு நம்ப மாட்டோம் இவ்வளோதான் வரும் அப்ப இப்படி பாத்தீங்கன்னா மரக்கறிகள் வந்து விலை விவரம் பார்த்தாங்க எவ்வளோ 300 மீது கொடுத்தாங்க அது வந்து நல்ல பெரிய சைஸ் இருக்கிறாங்க ரைட் இந்த பெரிய ஆனா கொய்யா இருக்கு கொய்யா 400 ரூபா சரி ஐயா பச்சை மிளகா என்ன விலை 600 ரூபா பத்தாளங்களாங்க இதுக்கு 200 பெரியவங்க பெரிய வெங்காயம் 240 ரூபா போகுது இந்தியன் வெங்காயம் மற்ற உருளைக்கிழங்கு பாகிஸ்தான் 200 ரூபா மற்ற அது நோரலியா நெஞ்ச சிறிலங்கம் ப்ராடக்ட் அது வந்து 450 ரூபா விற்கிறான் உள்ளி எண்ணெய் 1/4 கிலோ 120 ரூபா கிலோ கொண்டா 480 ரூபா அப்படி வரும் 450 மரக்கறி வந்து போன கிழமையை விட ஒவ்வொரு நாளும் விலை வித்தியாசப்படுது ஒவ்வொரு நாளும் 50 ரூபா 100 ரூபான்னு ஓடிக்கொண்டாம பெறுது வழியே குறையிற மாதிரி தெரியல இப்போ பெட்ரோல் ஊடுற மாதிரி தக்காளி நெருப்பு விலை என்ன தக்காளி வாங்கவே இல்லை 1/4 கிலோவே 200 ரூபா விற்கிறான் 200 ரூபா 250 ரூபா விற்கிறான் இன்றைக்கெல்லாம் நேற்றெல்லாம் 550 ரூபா இன்றைக்கு 700 ரூபா 750 ரூபா விற்கிறாங்க பழம் அந்த இஞ்சியும் விலை கூடி போச்சு இஞ்சியும் 800 650 ரூபா விற்றது இப்போ 1000 1200 ரூபா விற்கிது சரியான வேலைக்கறியெல்லாம் சரியான விலை இப்போ மீனுமா நேற்று யூடியூப் கொண்டு பார்த்தா நான் வீடியோ எடுக்கிறாரு அது சரியான விலையாக கிடக்கு ஒன்று கூறல்லே சரியான விலையாக ஆனால் பூசணிக்காய் என்ன விலை 120 ரூபா என்ன பூசணிக்காய் கிலோ 120 ரூபா வெள்ளிக்கிழமை சண்டை வந்து பரவாயில்ல இருக்கு பாத்தீங்கன்னா இன்றைய நாளில் மரக்கறிகளின் விலை விவரத்தை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். பார்த்தீங்கன்னா அந்த சொப்ன கடைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொடுக்க எல்லா கடையிலையுமே இப்போ அந்த வாழை இலையெல்லாம் கட்டல வாழை இலையும் வந்து நல்ல இதாக போயிட்டு திருநெல்வேலி சந்தை கீழ்த்தளம் பார்த்தீங்கன்னா வாழைக்குள்ள வியாபாரம். செவ்வாழை இதர கதலி யானை சொல்லி எல்லா வாழைக்குள்ளையுமே இங்கே இருக்கு. பாருங்க இந்த பிலாப்பழத்தின சைஸை பாருங்க. ஆமாம் என்ன இந்த பிலாப்பழம் பெருசு ₹1000 பரவாயில்ல மலிவாக இருக்கு. ரைட்டு எந்த போய் வளர்ந்தாங்க கிட்டத்தட்ட ₹1000 மலிவு உண்மையிலே. ஆனால் என்ன மாதிரி மாம்பழம் பண்ண விலை
மாம்பழம் வேணா கிலோ 400 கொடுத்துடலாம். அன்னாசி அன்னாசி 350 ரூபா, மொத்தமாக தான் 320 ரூபா கொடுக்கும். இது மாம்பழம் இந்த மாம்பழம் 250 ரூபா கொடுத்துடலாம். எவ்வளோ இது கருத்த குழம்பு. அடுத்த குழம்பா பிலா பிலாப்பழம் 600 ரூபா, பெரிய பழம் 600 500. பிலாப்பழம் மலிவு தானே, சீசன் டைம் இப்போ. இதில் பார்த்தீங்கன்னா மாம்பழம் மட்டும் இல்லாமல் பாருங்க எவ்வளோ சாமான் மாட்டிங்கன்னு சொல்லி பூசணி, உருளைக்கிழங்கு, கறிமிளகாய், கேரட்டு. இது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், பீட்ரூட், தக்காளி பழம். அப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் கூடுதலாக நான் கூடுதலாக இந்த இப்படி பெரிய பேக்கோட தீர்றது போனால் இவ்வளோ சாமானை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாமானை பண்ணி கொண்டு போகிறோம். ஓகே, இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.